பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை. தாயின்றி வெற்றியில்லை, தாய் இருக்க தோல்விலை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆனமலையில் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும், தொடர்ந்து திவ்ய ஆசீர்வாதமும் தோத்திரப்புலையும் நற்செய்தி கூட்டமும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் திருப்பலி முடிதலுடைய குணமளிக்கு வழிபாடும், விசேஷமாக இன்று திருச்சுருபை அபிஷேக விழாவும், அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல ஆனமலை ஆரோக்கிய என்னுடைய ஆலயத்துக்கு இருக்கிற கூப்பி வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே மருளி மருத்துவமனை நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்த 100 அடி தூரத்தில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையை தரிசிக்கலாம். வாருங்கள், இணைந்து நாம் சாட்சிகளாக மாறுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நகரம். அங்கு இருப்பவர்கள் நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார்கள். இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவருக்காக அந்த நாட்டினுடைய அரசர் ஒரு மருத்துவமனை கட்டினார். அதுவும் சிறப்பான மருத்துவர்களையும் நல்ல பணியாளர்களையும் நியமித்தார். அங்கு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அந்த மருத்துவமனையினால், மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையால் நிறைய பயனடைந்தார்கள். ஒரு முறை அந்த நாட்டினுடைய அரசர் இந்த மருத்துவமனை பார்வையிட சென்றார். தனிமையாக சென்று கொண்டிருவிடம் ஒருவர் கேட்டார், நீ யார் என்று. நான் தான் இந்த நாட்டினுடைய அரசர் என்று கூறினார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய பைத்தியம் ஒருவன் கூறினாராம், வந்த புதுசுல நானும் இப்படி தான் சொன்னேன், இந்த நாட்டுடைய அரசன் என்று. போக போக நீ தெளிவாகி விடுவாய், ஒன்றும் கவலைப்படாது என்று சிரித்து கொண்டே ஓடிவிட்டானா. பிரியமான சகோதர சோழே, இப்படித்தான் காக்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் மயில் கேலி செய்யப்படும் என்றால் அது மிகையாகாது. இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவரை அவருடைய உறவினர்கள் பிடித்து செல்வதற்காக வருகிறார்கள். மதிமயங்கி போய்விட்டார் என்று கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, வில்சன் சர்ச்சில் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமராக இருந்தபோது லிங்கனுடைய ஒரு அருமையான வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருந்ததா, இதோ நான் செய்யக்கூடிய செயலை நான் சரியாக செய்வேன், செய்ய தவறியதற்காக மக்கள் எனக்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள் கூறினாலும் அதை நான் ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டேன். ஒருவேளை நான் அந்த செயலை வெற்றிகரமாக முடித்த பிறகு 10 வான தூதர்கள் வந்து என்னை புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சியில நான் மயங்கிவிட மாட்டேன் என்று எழுதிய வசனமாம். பிரியமான சகோதர சோழே, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இதுதான் இந்த உலகம். ஆகையால் நாம் நல்லது செய்கின்ற போது அல்லது நற்காரியங்களில் நம்ம ஈடுபடுகின்ற போது பட்ட விமர்சனங்கள் வருவது வழக்கமே. ஆகையால் எதையும் பார்த்து உயர்வுக்கு வருகின்ற போது ரொம்ப உச்சியிலும் அல்லது தாழ்கின்ற போது ரொம்ப தாழ் நிலையிலும் நாம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஒருபோதும் இதுவும் நாங்கள் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் செல்லாமல் சமமான அல்லது ஒரு பேலன்ஸ்டான மைண்ட் செட்டில் அந்த ஒரு மனநிலையோடு என்று வாழ கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.